Good morning, students. Today I am going to take lesson about living world of animals. Listen here. Do you know understand the meaning of this lesson? Yes, very good. Listen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது விலங்குகள் வாழும் உலகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை அதாவது அனிமல்ஸை பற்றி நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கீழே ஒரு அழகான பிக்சர்ஸ் இருக்குது, அதை அப்படியே பாருங்கள். அதில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸு இல்லையா, இந்த மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த லெசனில் நாம் இன்னும் என்னென்ன இந்த அனிமல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டு நோ there are many kinds of animals. பல வகையான அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்க முடியும். டைவர்சிட்டி இஸ் சீன் போத் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். டைவர்சிட்டி அப்படின்னா பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், சரிங்களா, பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது எல்லாம் மிங்கிளாக இருக்கக்கூடியதை நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, லிவிங் ஆர்கானிசம்ஸ் மே பி யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லுலார். லிவிங் ஆர்கானிசம் அதாவது உயிரினங்களை பொதுவாக நம்ம யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ஆர்கானிசம் அண்டு மல்டி செல்லுலார் அதாவது மெனி செல்ஸ் அதான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் வேர் தே லிவ் தெர் ஆர் வேரியேஷன்ஸ் இன் ஃபார்ம்ஸ். ஹேபிடேட் அப்படின்னா இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக வாழிடம், அது ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அது இருக்கக்கூடிய இடத்த தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது வாழிடங்களோட அடிப்படையில் அனிமல்ஸ் அதனோட அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை நாம் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் அனிமல்ஸ் அண்டு எக்ஸிபிட் அடாப்டேஷன்ஸ். வாழிடத்திற்கு ஏற்ப அனிமல்ஸ் எந்தெந்த மாதிரி தகவ அமைவுகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். லைஃப் ஃபார்ம் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இப்போ நாம் சொன்னோம் பயோடைவர்சிட்டி அப்படின்னாவே உயிரி பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லாச்சு இல்லையா? பயோ அப்படின்னாவே என்ன அர்த்தம்? உயிர் அப்படின்னு அர்த்தம். டைவர்சிட்டி அப்படின்னா பல்வகைத்தன்மை. அப்போ உயிரினங்களோட பல்வகைத்தன்மையை பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பொதுவாக அனிமல்ஸை நம்ம டூவாக டிவைட் பண்ணலாம். என்ன அப்படின்னா யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். சரியா? இப்போ யூனிசெல்லுலார் அப்படின்னா சிங்கிள் செல் ஆர்கானிசத்தை தான் நாம் யூனிசெல்லுலார், ஒன்லி ஒன் செல், ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாரமீஷியம், அமீபா, யூக்ளினா கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? மெனி செல்ஸ் அதாவது பல செல் உயிரினங்கள். சரிங்களா? இப்போது மெனி செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதை தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா டைகர் சொல்லலாம், நம்மளே சொல்லிக்கலாம், ஹியூமன் பீயிங் சொல்லிக்கலாம், பேர்ட்ஸ் சொல்லிக்கலாம், ஆல் அனிமல்ஸ் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃப்ளாகு, பேர்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். என்னென்னு? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். சரிங்களா? இப்போது பொதுவாக அனிமல்ஸை டூவாக டிவைட் பண்ணிக்கலாம், யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். சரிங்களா? லிசன் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு அதாவது த நேஷ்னல் ஸ்கூல் நல்லூர் ஆர்கனைஸ்ட் எ ஃபீல்டு ட்ரிப் டு எ நியர்பை வில்லேஜ் called Anakkad. The students were so happy to see a village with ponds, stream, green fields and coconut trees. With the help of the teacher, students were allowed to go around. One of them saw the two birds building a nest. Where do the birds build a nest and why? Listen பண்ணுங்க. நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து, அதாவது நல்லூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஃபீல்டு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது களப்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீல்டு ட்ரிப், அதாவது ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா
அந்த அங்கேருந்து பக்கத்தில், அதாவது நியர்பை வில்லேஜ் என்ன அப்படின்னா ஆனைக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேசஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. அவங்க போகிற வழிகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லேஜ் பக்கத்தில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா பாண்டுனா என்ன சொல்லலாம்? குளங்கள் இல்லையா? குளம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் அப்படின்னா ஓடைகள். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஃபீல்டுனா பசுமையான வயல்வெளிகள். நெக்ஸ்ட்டு என்னது? கோகனட் ட்ரீஸ், நல்லா வளர்ந்து நிற்கக்கூடிய தென்னை மரங்கள். இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அலோடு டு கோ அரவுண்ட். என்னது? அவங்க டீச்சர்ஸோட ஹெல்ப் மூலிமா, அதாவது உதவியால் என்னது பசங்க எல்லாத்தையும் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்க என்ன அப்படின்னா 2 பேர்ட்ஸ் என்னது அங்கே நெஸ்ட், அதாவது பில்டிங் நெஸ்ட், கூடு கட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பேர்ட்ஸ் எங்கே கூடு கட்டுது? சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏன் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிசன். சில்ட்ரன் saw a number of butterflies fluttering near the flowers. The air was so fresh, so calm, so quiet, and so relaxing. They came across a pond in the distance. It had some water. Floating on the water were dark green lotus leaves. A green frog was leaping from one lotus leaf to another, making a croaking sound. The girl spotted a rabbit with a short tail. Can you make a list of the animals seen by the children? Were they all similar? In what way they were similar? லிசன் பண்ணுங்கம்மா. அதாவது என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ், என்னது அந்த ஃப்ளார்ஸை சுற்றியும் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளூட்டரிங், என்னது நல்லா சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருக்கு அந்த ஃப்ளார்ஸ் சுற்றியும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த பக்கம் அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஏர், அதாவது நல்லா தூய்மையான காற்று, ரொம்ப ஒரு அமைதியான சூழல். சரிங்களா? ஒரு அழகான என்வரான்மெண்ட், அதாவது ஒரு அழகான சூழலில் அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாண்டு, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் என்னது கொஞ்சம் வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. அந்த வாட்டரில் என்ன ஆகுது அப்படின்னா லோட்டஸோட லீஃப் ஃப்ளோட்டிங், அதாவது மிதந்துக்கிட்டு இருக்குது. அந்த லோட்டஸ் லீஃபில் ஒரு க்ரீன் கலர் ஃப்ராக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதாவது லோட்டஸ் லீஃப்லேருந்து இன்னொரு லோட்டஸ் லீஃபுக்கு ஜம்ப் பண்ணி, அதாவது சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு? ஜம்ப் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் ஒரு ஸ்மால் கேர்ள், அதாவது ஒரு கேர்ள் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் கலரான ரேபிட், அதாவது எப்படின்னா ஷார்ட் டெயில், குட்டையான வாளுடைய ஒரு ரேபிட் அவங்க பார்த்ததா சொல்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அந்த சில்ட்ரன்ஸ், அதாவது அவங்க பார்த்த அந்த அனிமல்ஸை அந்த அனிமல்ஸ் உன்னால் ஒரு லிஸ்ட் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த அனிமல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சா? அப்படி அந்த எந்தெந்த விதத்தில் அது ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி நாமளும் ஒரு ஃபீல்டு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போமா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக போகலாம். அடுத்து பாருங்கள், பயோடைவர்சிட்டி. நான் முன்னாடியே சொன்னேன், பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? பயோ அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம், டைவர்சிட்டி அப்படின்னா பல்வகை தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே உயிரினங்களோட பல்வகை தன்மை தான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Listen. In the living world, a lot of diversity is seen both in animals and plants. Every plant and animal is unique. The term biodiversity refers to the totality of species, population, communities, and ecosystems, both wild and domestic. It may also be defined as the variety and variability among living organisms and habitats in which they live. Listen பண்ணுமா. அதாவது நாம் வாழக்கூடிய இந்த வேர்ல்டில் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் அதிகமான, அதாவது டைவர்சிட்டி இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டும், அதாவது அனிமல்ஸும் தனக்குண்டான ஒரு தனித்தன்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னது? அதாவது உயிரினங்களோட வாழக்கூடிய பல்வேறு வாழிடங்களும், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவை பெற்றுள்ள பல்வேறு அமைப்பு மாறுபாடுகளையும் கொண்டு தான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டியில் என்னென்னலாம், அதாவது இது பார்க்குறோம் அப்படின்னா biodiversity includes a variety of ecosystems such as those that occur in desert, forest, mountains,
லேக்ஸ், ரிவர்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு. அதாவது பயோடைவர்சிட்டியில் என்னென்ன நாம் பார்க்குறோம், என்னென்ன ஈக்கோசிஸ்டம் அதாவது சூழ்நிலை மண்டலங்கள் இருக்குது அப்படின்னா, டெசர்ட் அதாவது பாலைவனம் சொல்லலாம், ஃபாரஸ்ட்னா காடுகள் சொல்லலாம், மவுண்டெயின்னா மலைகள், லேக்ஸ்னா ஏரி, ரிவர்னா ஆறுகள், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படின்னு என்னது வயல்வெளிகள். இது எல்லாமே என்னது ஈக்கோசிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதில் ஒவ்வொரு அதாவது ஈச் ஈக்கோசிஸ்டம் ஒவ்வொன்றுலேயும் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, லிவிங் கிரியேச்சர்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் form a community interacting with one another and with other animals, plants, air, water and soil around them. The living things form biotic community and non-living things form abiotic community. Listen பண்ணுங்க. அதாவது ஈச் ஈக்கோசிஸ்டம் அதாவது ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்திலும் அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் உட்பட மனிதன் உட்பட அதாவது லிவிங் அனிமல்ஸ் அதாவது வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் ஒரு சமூகம் அதாவது கம்யூனிட்டி, சரியா, தங்களுக்கு தேவையான ஒரு கம்யூனிட்டி உருவாக்குது. அப்போ அதாவது ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுது, தங்களை சுற்றி உள்ள அதாவது அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, ஏர், காற்று, வாட்டர், அப்புறம் என்னது மண் அதாவது சாயில், இவற்றோடு என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்பு வச்சுருக்கும், அதாவது தொடர்பு கொண்டுருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அதாவது லிவிங் திங்ஸ் அதாவது உயிரினங்கள் எல்லாமே பயாட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உயிர் காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங்ஸ் அதாவது உயிரற்ற காரணிகள், அதாவது நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம், உயிரற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது ஹேபிடேட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹேபிடேட் அப்படின்னா என்ன, அதாவது வாழிடம். சரியா? இப்போது ஃபிஷ் அண்டு கிராப்ஸ் grow only in water, while many animals like elephants, tiger and camels live on land. The geographical features and the environmental conditions on earth differ from one place to another. லிசன் பண்ணுங்க. இப்போ ஃபிஷ்ஷு, கிராப் இதெல்லாம் எங்கே உயிர் வாழக்கூடியது அப்படின்னா வாட்டர். அப்போ அதுக்கு அதனோட ஹேபிடேட் என்னது வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு எலிஃபண்ட், டைகர், கேமல், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே யார் எங்கே இருக்கும் அப்படின்னா என்னது லேண்டில். அப்போ நம்மளோட ஹேபிடேட் நம்ம லேண்ட் அதாவது நாமெல்லாம் என்னது நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள். ஓகே, அதாவது ஜியாகிரபிக்கல் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்விரான்மெண்டல் பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன் அதாவது என்ன அப்படின்னா ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸில் வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே எல்லா இடத்துலையுமே இருக்காது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது கேமல் சொல்கிறோம். இப்போ கேமல் அப்படிங்கிறது அதாவது ஒட்டகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதோ கேமல் கேன் லிவ் எனிவேர், இட் இஸ் ஏபிள் டு லிவ் இன் டெசர்ட் மோர் கம்ஃபர்டபிளி. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது அதாவது கேமல் டெசர்ட்டில் மட்டும்தான் என்னது அதுக்கு கம்ஃபர்டபுளான அதாவது சூட்டபிளான பிளேஸ் அதுதான் இல்லையா? போலார் பியர் அண்ட் பென்குயின்ஸ் டுவெல் இன் கோல்டு ரீஜன். அதாவது போலார் பியர்னா என்னது பனிக்கரடிகள் இல்லையா, துருவ கரடிகளும் பென்குயின்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா கோல்டு ரீஜன் பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடியது. லிவிங் இன் சச் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் requires special features in these animals which help these organisms to live, breed and excel well in that particular place. Living or dwelling place of an organism is known as habitat. கவனிங்க, இப்போது இந்த அனிமல்ஸ்லாம் என்னது அப்படின்னா அதாவது கடுமையான வெப்பம் இல்லைங்களா, நெக்ஸ்ட்டு கோல்ட் ரீஜன் குளிர் பிரதேசங்களில், நெக்ஸ்ட் என்னது ப்ரீட் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்வதற்கான சிறப்பான தகவமைப்புகள் அதுக்கு தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண அப்படின்னா அங்கே உயிர் வாழக்கூடிய அனிமல்ஸும் அதனோட பிளேஸ் அதாவது இடம், சரியா, அதுக்கு தான் வாழிடமாக அது நினச்சிக்குது. தனக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது அதுக்கு உண்டான அந்த பிளான்ட்டோ அல்லது அந்த அனிமலுக்கோ ஒரு ஹேபிடேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்கே ஆக்டிவிட்டி பாருங்கள். கலெக்ட் த பிக்சர் ஆஃப் வேரியஸ் ஈகோசிஸ்டம்ஸ் லைக் லேக், பாண்ட், ஃபாரஸ்ட், டெசர்ட், மவுண்டெயின்ஸ் அண்ட் போலார் ரீஜன்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் எ ஷார்ட் ஆஃப் அனிமல்ஸ் இன் திஸ் பிளேசஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஏரி, குளம், காடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, டெசர்ட் அதாவது பாலைவனம், மலைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே என்னது அப்படின்னா என்னது ஈகோசிஸ்டம் அதாவது சூழ்நிலை மண்டலங்களோட இதனோட பிக்சர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அங்கே என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராப் நாமளை போட சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி பாரு இன்னொன்று இருக்கு. லுக் அட் த பிலோ பிக்சர் அண்ட் ப்ரிப்பேர் எ சார்ட் ஃபார் த ஃபாலோயிங் இன்டர்பிரியேஷன். அதாவது கவனி,
ஹவு டஸ் த climate டிஃபர் இன் திஸ் ஹேபிடேட்ஸ்? அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஹேபிடேட் வாழிடங்களில் climate சேஞ்சஸ், அதாவது எவ்வாறு மாறுபடுது, climate எவ்வாறு சேஞ்சஸ் ஆகுது கிளைமேட்டில். நெக்ஸ்ட்டு நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் தீஸ் ஹேபிடேட்ஸ். இங்கே இந்த ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பெயர் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னது அதனோட நேம்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கேன் யூ அனிமல் சர்வைவ் இஃப் இட் இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் ஒன் ஹேபிடேட் டு அனதர் கான்ட்ராஸ்டிங் ஹேபிடேட். அதாவது ஒரு ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் வந்து முற்றிலுமா இன்னொரு ஹேபிடேட், அதாவது வாழிடத்திற்கு மாற்றப்பட்டால் அது உயிர் வாழ்வ முடியுமா, அதாவது அது உயிரோடு அங்கே வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே டியூ நோ ஒன்று இருக்குது இல்லையா? சரி கவனிங்க. இப்போ பாருங்கள், இன் ஜுலாங் பேர்ட்ஸ் பார்க் சிங்கப்பூர், penguins are kept in a big glass case with icebergs and the temperature is maintained at 0 degrees Celsius and below. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் உள்ள ஜுலாங் அப்படிங்கிற பேர்ட் சாங்சுரி, அதாவது பறவைகள் பூங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, பேர்ட் சாங்சுரியில் இந்த பென்குயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பென்குயின் வந்து அதாவது பனிக்கட்டிகள் அதாவது நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் அதனோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதை விட குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுதான். சரிங்களா? சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் கால்டு செல்ஸ். ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் இன் த பாடி ஆர் லிவிங் திங்ஸ் ஆர் brought about with the help of this microscopic cells. லிசன் பண்ணுங்கள். உயிரினத்தோட மிகச்சிறிய, அதாவது ஒரு லிவிங் திங்ஸோட ஸ்மால் யூனிட் மிகச்சிறிய செயல்படும் அலகுகள் தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம், முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் இன் பாடி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் brought about with the help of these microscopic cells. இந்த உயிரினங்களோட பாடியில் இருக்கக்கூடிய, அதாவது நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுமே என்னது இந்த மிக நுண்ணிய செல்கள் மூலியமாக தான் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், some organisms are made up of single cell and these are called unicellular organisms. சில ஆர்கானிசம், சில உயிரினங்கள் வந்து என்னது மேட் ஆஃப் ஒரே ஒரு செல்லால் ஆனதாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிசெல்லார் ஆர்கானிசம். சரிங்களா? சிங்கிள் செல் ஆர்கானிசத்தை தான் நம்ம யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார், whereas the organisms that are made up of many cells are called multicellular organisms. லிசன் பண்ணுமா. இப்போது ஆர்கானிசம்ஸ் என்னது மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ், பல செல்களால் ஆக்கப்பட்டிருந்தால் அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ். இப்போ நாம் என்ன சொல்லலாம், இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அமீபா, பாரமிஷியம் அண்டு யூக்ளினா, இவங்கெல்லாம் யார், யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட், பேர்டு அண்ட் மேன் ஆர் மல்டி செல்லார். இதுங்கெல்லாம் இப்போ நாம் இப்போ சொன்னது எல்லாமே என்னது மல்டி செல்லார். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? ஓகே நெக்ஸ்ட் வாங்க. இப்போது யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ், ஒரு செல் உயிரினங்களை பற்றி பார்க்க போகிறோம். லிசன் பண்ணுமா. யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்மால், யூஷுவலி மைக்ரோஸ்கோபிக், cannot be seen with naked eye. யூனிசெல்லார் ஆர்கானிசம் அப்படிங்கிறது வெரி ஸ்மால், எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். யூஸ்வலி என்னது மைக்ரோஸ்கோபிக், இதை மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியும். என்னது cannot be seen with naked eye, என்னது வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. சிம்பிள்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பிரிமிட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ், என்னது அதாவது இவை என்னது மிக எளிய, சரியா, மிக அதாவது நீரில் அக்வாட்டிக், நீரில் வாழக்கூடிய எளிய, அப்புறம் என்னது மற்றும் முதன்மை உயிரினங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரியா? அதாவது இது அக்வாட்டிக், நீரில் வாழக்கூடியது, சிம்பிள்ஸ்ட் மிக எளியது, பிரிமிட்டிவ் அதாவது முதன்மையான உயிரினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They perform all their physiological activities by the special structures present inside the body called organelles. இங்கே என்ன அப்படின்னா, இது ஒரு செல் உயிரினங்களில் பல வகையான இந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது உடற்செயல்கள் செய்வதற்கு என்னது அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ், சிறப்பு அமைப்புகளாக செல் நுண்ணுறுப்புகளை பெற்றிருக்கும். எங்கே அப்படின்னா அதனோட பாடிக்குள்ளேயே என்ன இருக்கும், ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது சிறப்பு அமைப்புகளை பெற்றிருக்கும். Next we know amoeba is an unicellular organism. It does all the activities like digestion, locomotion, respiration and reproduction. இப்போது அமீபா அப்படிங்கிறது
ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, இதுவே என்ன பண்ணுது, ஆல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா செயலும் எப்படி, டைஜஷன் அப்படின்னு என்னது, செரித்தல் இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகல். நெக்ஸ்ட்டு லோக்கோமோஷன் அப்படின்னா இடப்பெயர்ச்சி. நெக்ஸ்ட் என்னது, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாசிக்கல். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் செய்யல். இது எல்லா செயல்பாடுகளுமே இந்த என்னது சிங்கிள் செல் ஆர்கானிசமாக இருந்தாலுமே அமீபாவில் நடக்குது. நெக்ஸ்ட்டு எப்படின்னா, இது ஸ்வாலோஸ் ஃபுட் ஃப்ரம் த வாட்டர் அண்ட் த ஃபுட் இஸ் டைஜஷன் இன் த ஃபுட் வேக்யூல். இது என்னது, வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட்டு, அதாவது உணவு என்ன பண்ணுது அப்படின்னா, உணவு துகள்களை இது விழுங்கிடும். ஸ்வாலோனா விழுங்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ அந்த விழுங்கின உணவு எப்படி டைஜஷன் ஆகும் அப்படின்னா, அமீபாவில் இருக்கக்கூடிய ஃபுட் வேக்யூல் சரியா, அது மூலிமா உணவு வேக்யூல் மூலிமா டைஜஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்கிரியேஷன். அதாவது கழிவு நீக்கம் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த என்னது அதாவது சுருங்கும் நுண்குமிழ்கள், அதாவது அதை எக்ஸ்கிரியேஷன், அதாவது கான்ட்ராக்டைல் வேக்யூல்னு சொல்லுவோம். இந்த சுருங்கும் வேக்யூல் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்கிரியேஷன் நடக்குது, கழிவு நீக்கம் நடக்குது. ரெஸ்பிரேஷன் இஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன் த்ரூ த பாடி சர்ஃபேஸ். ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் எப்படி நடக்குது அப்படின்னா, அதனோட பாடி சர்ஃபேஸ், அதாவது உடலோட மேற்பரப்பு வழியாக என்னது ரெஸ்பிரேஷன் நடக்குது. எப்படி, டிஃப்யூஷன் பரவல் முறையில் ரெஸ்பிரேஷன் நடக்குது. தே ஹாவ் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரெச்சஸ் கால்டு சூடோபோடியா, அதாவது ஃபால்ஸ் ஃபீட் விச் ஹெல்ப் இன் மூவ்மெண்ட் ஆர் லொக்கோமோஷன். அதாவது இதில் வந்து இதனோட பாடியில் வந்து ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரெச்சஸ் விரல் போன்ற நீட்சிகள் இருக்கும். அதுக்கு சூடோபோடியா அப்படின்னு சொல்லலாம்னா, அதாவது பொய் கால்கள், ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம், ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மூவ்மெண்ட் ஆர் லொக்கோமோஷன், அதனோட இடப்பெயர்ச்சிக்கு யூஸ் ஆகுது சரியா. அப்போ அமீபா சிங்கிள் செல் ஆர்கானிசமாக இருந்தாலுமே அது என்னது, ஒரு அதாவது ஒரு மல்டி செல்லர் ஆர்கானிசம் செய்யக்கூடிய அனைத்து ஃபங்க்ஷனுமே இதுலேயும் நடக்குது. என்னென்ன நடக்குது, டைஜஷன் நடக்குது, லோகோமோஷன் நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது, ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாரமிஷியம் சரிங்களா. Paramecium is also a unicellular organism which lives in water and move with help of cilia. Listen. அதாவது பாரமிஷியம் இஸ் ஆல்சோ யூனிசெல்லார். பாரமிஷியமும் ஒரு யூனிசெல்லார் ஆர்கானிசம் தான். இது என்ன ஆகுது அப்படின்னா, இது எங்கே உயிர் வாழக்கூடியது, வாட்டரில். அது மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் சிலியா. இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, அதோட பாடியில் இருக்கக்கூடிய சிலியா, அதாவது என்ன குறு இலைகள் மூலிமா அதாவது மூவ்மெண்ட் ஆகும், இடப்பெயர்ச்சி அடையும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூக்ளினா அப்படிங்கிறது என்னது, இதுவும் ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான். லிசன் பண்ண, யூக்ளினா இஸ் அண்ட் யூனிசெல்லார் அனிமல் விச் மூவ்ஸ் வித் ஏ ஃப்ளஜெல்லாம். இதுவும் என்னது, ஒரு யூனிசெல்லார் ஆர்கானிசம் தான். இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, இதனோட பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளஜெல்லம் கசை இலைகள் மூலியமாக என்னது மூவ்மெண்ட் ஆகுது சரியா. டயக்ராம் எல்லாத்துலேயுமே கிளியராக இருக்குது, நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சரியா. நெக்ஸ்ட்டு மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லார் அப்படின்னாவே மெனி செல்ஸ் இல்லையா, பல செல் நிலைகளை உடையது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வி சி அரவுண்ட் அஸ் இன்க்ளூடிங் அனிமல்ஸ் ஆர் மல்டி செல்லார். இன் சச் ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் carried out by different groups of cells or organisms in their body. Example, jellyfish, earthworm, snail, fish, frog, snakes, pigeon, tiger, monkey and man. Listen பண்ணுமா. இப்போது மல்டி செல்லர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. என்னது, நம்மளை சுற்றியும் பெரும்பாலான, அதாவது நிறைய ஆர்கானிசம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அனிமல்ஸ் உட்பட அனைத்தும் என்னது பல செல், அதாவது மல்டி செல்லார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இதில் வந்து என்னது நிறைய, அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன், அதாவது வேலைகள் சரியா. எப்படி நடக்குது அப்படின்னா, செல் தொகுப்புகள் மூலிமா நடக்கும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெல்லிஃபிஷ், அதாவது ஜெல்லி மீன், எர்த்வாம் மண்புழு, ஸ்னெயில் நத்தை, ஃபிஷ் மீன், என்னது ஃப்ராக்னா தவளை, ஸ்னேக்னா பாம்பு, பீஜியன்னா புறா, என்னது டைகர்னா புலி, மங்கினா குரங்கு, மற்றும் என்னது மேன் அப்படின்னா ஹியூமன் பீயிங், மனிதன் இல்லையா. இவங்க எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, மல்டி செல்லார் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சரி கவனி. இப்போது டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிசெல்லார் அண்ட் மல்டி செல்லார் ஆர்கானிசம். என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது ஒரு செல் நிலைக்கும்
பல செல், அதாவது பல செல் உயிரினங்களுக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கலாம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு they are made up of single cell. என்னது இந்த எப்படி இருக்கும், ஒரு செல்லால் ஆனவை. இது எல்லாமே என்னது யூனிசெல்லார் அப்படின்னாவே ஒரு செல்லால் ஆனது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டி செல்லார் ஆர்கானிசம். they are organisms are made up of many cells. என்னது இது பல செல்களால் ஆனவை. என்னது இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பல செல்களால் ஆனது. நெக்ஸ்ட் பாருங்கள், the single cell of the organism can perform all the function of life. இது என்ன பண்ணுது, உயிரில் இருக்கக்கூடிய, அதாவது உயிரில் உள்ள ஒரு செல்லு அதனோட லைஃப் முழுவதும் என்னது அனைத்து செயல்களையுமே செய்யும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டிவிஷன் ஆஃப் லேபர் எக்ஸிஸ்ட் among cells. different cells are specialized to perform different function. அதாவது என்ன அப்படின்னா, செல்களுக்கு இடையே என்ன ஆகுது, வாழ்க்கை செயல்கள், அதாவது அதனோட லைஃப் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா டிவைட் பண்ணி பிரிக்கப்பட்டு வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை, சரியா, டிஃப்ரெண்ட் செல்ஸ் என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கான சிறப்பு, அதாவது ஸ்பெஷல், அதாவது என்ன அப்படின்னா சிறப்பு அம்சங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டு, திஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஜென்ரலி வெரி ஸ்மால் இன் சைஸ். என்னது இந்த ஆர்கானிசம், இந்த உயிரினங்கள்லாம் அளவில் ரொம்ப மிக சிறியதாக இருக்கும், நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். இது எப்படி இருக்கும், தி ஆர் மோஸ்ட்லி லார்ஜ் இன் சைஸ். எப்படி இருக்கும், பொதுவாக இவை அளவில் பெருசாக இருக்கும், நம்மளால் கண்ணில் வெறுங்கனால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, தி லேக் டிஷ்யூஸ் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இங்கே என்ன இல்லை, டிஷ்யூஸ் இல்லை, ஆர்கன்ஸ் இல்லை, ஆர்கன் சிஸ்டம் இல்லை. ஆனால் மல்டி செல்லாரில் இருக்கா, தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். டிஷ்யூஸ் இருக்குது, ஆர்கன்ஸ் இருக்குது, ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், growth occurs by an increase in the size of the cell. செல்களோட அளவு எப்படி அதிகரிக்குது அப்படின்னா, அதாவது செல்களின் அளவு அதிகரிக்கும் போது அதனோட வளர்ச்சி அடைகிறது, growth ஆகும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, growth occurs by an increase in the number of cells by cell division. இங்கே எப்படி அதாவது எப்படி growth ஆகுது அப்படின்னா, செல்களில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் மூலியமாக, அதாவது செல் பகுப்பு மூலியமாக என்ன ஆகுது, செல்களோட எண்ணிக்கை அதிகரித்து அதோட வளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமீபா, பாரமிஷியம் அண்டு யூக்ளினா. நெக்ஸ்ட்டு மல்டி செல்லாருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, எர்த்வார்ம், ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் நாம் என்ன பார்க்கலாம், அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே.